கர்த்தாவே, நான் என் உயிரை எப்போதும் என் கையில் வைத்திருக்கிறேன், ஆனால் உமது நியாயப் பிரமாணத்தை மறப்பதில்லை. வியாழக்கிழமை, மே 7 2026. இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவன் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் அவன் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு, என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். காலை வணக்கம் நண்பர்களே. எதிர்மறைகள் இருந்தபோதிலும் நேர்மறைகளை பார்க்கத் தேர்ந்தெடுப்பது. இந்த வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எண்ணிப்பார் நன்மைகளை. தாவீது தன் அதிகாரிகளை கூட்டி சாலமோனுக்கு பொறுப்பேற்க இருந்தான். சாலமோனுக்கு பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பு தாவீது தன் எல்லா தளபதிகளிடமும் அதிகாரிகளிடமும் பேசினார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தனது விருப்பம் என்று அவர்களிடம் கூறினார். ஆனால் அவர் ஆலயத்தை கட்டுவதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே தாவீது கர்த்தர் அவரை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பதைப் பற்றி அவர்களிடம் கூறுகிறார். அவரது சகோதரர்கள், உடன்பிறப்புகள், கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்தார். எல்லா கோத்திரங்களிலும் கர்த்தர் யூதாவை தேர்ந்தெடுத்தார். அந்த மக்கள் அனைவரிலும் அவர் தாவீதை இஸ்ரவேலை என்றென்றும் ஆட்சி செய்ய ஒரு ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். மேலும் அவர் ஆலயத்தை கட்ட சாலமோனை தேர்ந்தெடுத்தார். நண்பர்களே, நாம் எதையாவது இழந்துவிட்டோம் அல்லது நாம் விரும்பிய ஒன்று ஒருபோதும் நடக்காது என்று உணரும் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நாம் நிச்சயமாக முகம் சுளிப்போம், நிச்சயமாக வருத்தப்படுவோம், நிச்சயமாக மனச்சோர்வு அல்லது வலி அல்லது வேதனை அல்லது கண்ணீர் போன்ற நேரங்களை கடந்து செல்வோம். ஆனால் டேவிட் ஆசீர்வாதங்களை எண்ணும் அளவுக்கு போதுமானவர். அத்தகைய நிலையில் இருக்க கர்த்தர் தன்னை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பதைப் பற்றி அவர் அவர்களிடம் சொல்லத் தொடங்கினார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆம், நாம் இழந்த நேரங்கள் உள்ளன. நாம் விரும்பும் ஒன்று எடுத்துச் செல்லப்பட்ட நேரங்கள் உள்ளன. நம் வாழ்க்கையில் சிறந்தது ஒருபோதும் நடக்காது என்று நாம் விரும்பும் ஒன்று இருக்கும் நேரங்கள் உள்ளன. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காக செய்கிறார். எனவே முகம் சுளித்துவதற்கு பதிலாக, அல்லது மனச்சோர்வு அல்லது வலி மூலம் செல்வதற்கு பதிலாக, அல்லது மனச்சோர்வு போன்ற உணர்வின் மூலம் செல்வதற்கு பதிலாக, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை எண்ணத் தொடங்குவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுவது மட்டுமல்லாமல் அதைச் சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.